எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கிராமத்தில் இருக்கிற அதாவது ஒரு கோழி பண்ணைக்கு வந்திருக்கோம். அண்ணாச்சி விவசாயம் பண்ணிக்கிட்டே பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையும் வச்சுருக்காப்புல. ஒரு 200 ஸ்டார்டிங்கில் 200 கோழிகள் ஆரம்பித்து இப்போ ஒரு 500, மொத்தமாக 500 கோழிகள். இங்கே முட்டை மாத்திரம்தான் விலைக்கு கிடைக்கும் தற்சமயம். அதாவது கோழிகள், தாய் கோழிகள் விற்பனைக்கு இல்லை. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்டிங், ஒரு 2 வருஷமாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம வீடியோலேயே கேட்டிருந்தோம், கோழி முட்டைகள் மாத்திரம் கிடைக்கும்னே சொல்லிடுங்க, தற்சமயம் கோழிகளை கொடுக்க மாட்டோம், கொஞ்சம் நாள் கழிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தார். இதில் கடக்நாத் கருங்கோழின்னு சொல்கிறது அது ஒரு 200. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழிகள் மொத்தமாக சேர்த்து 500 கோழி பக்கம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருந்தாப்புல. நல்லா பராமரிச்சிருக்காரு. கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரப்பொடி, அப்புறம் தண்ணி வசதி எல்லாமே, இடம் ரொம்ப கிளியராக இருக்குது. உள்ளூர்லேருந்தே பணம் சம்பாதிக்க பல வழிகள் இருக்குது. எல்லாமே கஷ்டப்படாமல் கிடைக்காது. கஷ்டப்பட்டோம் அப்படின்னா உள்ளூர்லேருந்தும் சம்பாதிக்க முடியும். சொந்த தொழில் பண்ணுறவங்க நிறைய விஷயத்த பழகணும். பழகிட்டு தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டு ஆரம்பிங்க. அண்ணன்ட்ட நம்ம கோழி முட்டை வாங்க தான் வந்தோம். ஒரு முட்டையோட விலை வெளியே வாங்கினோம் அப்படின்னா 20 ரூபா. இப்போது நம்ம பண்ணைக்கு வந்ததுனால 16 ரூபா. ஒரு 13 முட்டை வாங்கினோம். 200 ரூபா கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். நம்ம எவ்வளோ தான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த நாட்டுக்கோழி, நாட்டு ரக விதைகள் அப்படிங்கிற மாதிரியா எல்லாமே இப்போ சத்து நிறைஞ்சது. நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் யூஸ் பண்ண நாட்டு ரகங்கள்.